இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆன்லைன் லோன் அப்ளிகேஷனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த லாக்டவுனுக்கு அப்புறம், இந்த கொரோனா லாக்டவுனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அப்ளிகேஷன், அதாவது ஆன்லைன் மூலமாக வந்து லோன் கொடுக்கக்கூடிய அப்ளிகேஷன் நிறைய வந்துருச்சு. அதன் மூலமாக நிறைய நபர்கள் வந்து இந்த ஆன்லைனில் வந்து லோன் வாங்கிட்டு அதை வந்து கட்ட முடியாமல் தவறான முடிவுகளுக்கு போகிறதெல்லாம் நம்ம சமீப நாட்களில் நீங்கள் பேப்பரில் டிவியெல்லாம் நிறைய வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம அந்த வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணல அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த வீடியோவில் நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்கள் உங்களுக்கு யூஸ் ஆகலை அப்படின்னா கூட உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள், வேறு யாரும் நண்பர்கள் இந்த மாதிரி வந்து ஆன்லைனில் லோன் வாங்கியிருக்கலாம். ஒருவேளை வாங்கணும்னு நினச்சா கூட இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த லோன் வந்து எப்படி கொடுக்குறாங்க, இதனுடைய கம்பெனி வந்து எங்கே இருக்கும், இதனுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளவு, எப்போ நம்ம கட்டணும், எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெளியில் போய் ஒரு நபர்கிட்ட வந்து லோன் வாங்கணும் அப்படின்னா நிறைய ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. ஒரு பேங்க்கில் வாங்கினாலும் அதுலேயும் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. உடனே கேட்ட உடனே எல்லாம் கொடுத்துட மாட்டாங்க. அதற்கான டாக்குமெண்ட் கொடுக்கணும். இப்போ அதாவது சொத்து ஏதாவது பத்திரம் இருந்துச்சு அப்படின்னா அதை கொடுக்கணும். இல்லை நகை ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம அடகு வச்சு இந்த மாதிரி வாங்கிக்கலாம். நம்ம இல்லை வேறு யார்ட்டையும் இன்ட்ரெஸ்ட் வந்து வாங்குகிறோம் அப்படின்னா அதற்கு யாராவது ஜாமீன் கொடுக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்போது நம்ம வந்து ஆன்லைனில் ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் கிளிக் பண்ண உடனே வந்து லோன் கொடுத்துட்றாங்க. அப்போ அது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ ஆன்லைனில் நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் சர்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இந்த லோன் கொடுக்கக்கூடிய அப்ளிகேஷன் நிறைய வந்துருக்கு. இப்போ அந்த அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் கேஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தையை டைப் பண்ணாலே போதும். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறைய அப்ளிகேஷன் அப்படியே வந்துடும். நீங்கள் எதை வேணாலும் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி வேறு அப்ளிகேஷனில் கேட்கக்கூடிய ஒரு சில பெர்மிஷன் வந்து கேட்குறாங்க. இதில் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, உங்களுடைய கான்டாக்ட்ஸை வந்து நாங்கள் யூஸ் பண்ணிக்குவோம், உங்களுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸை நாங்கள் யூஸ் பண்ணிக்குவோம், இந்த மாதிரியான பெர்மிஷனை வந்து கேட்குறாங்க. இப்போ நீங்கள் இதில் வந்து ஒரு 4 பெர்மிஷன் வரைக்கும், 4லேருந்து 5 பெர்மிஷன், அதாவது அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மாறுது. அதை நீங்கள் கண்டிப்பாக பெர்மிஷன் அலோவ் அப்படிங்கிறத கொடுக்கணும். டெனி அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா, நான் ஏற்றுக்கல அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போய் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஒன்றை கூட நீங்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் அலோவ் அப்படிங்கிற அந்த வார்த்தையை கொடுத்தா மட்டும்தான் அந்த அப்ளிகேஷன் டோட்டலாகவே உங்கள் மொபைலில் வந்து இன்ஸ்டால் ஆகும். அப்போ தான் உங்களுக்கு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜுக்கு இந்த லோன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ வந்து உங்கள் மொபைலில் வந்து அதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன டாக்குமெண்ட் கேட்பாங்க அப்படின்னா, உங்களுடைய பேன் கார்டு, அடுத்தது ஆதார் கார்டு, 2 இருந்தால் போதும். அதுக்கப்புறம் உங்களுடைய செல்ஃபி, உங்கள் கேமராவிலேயே ஒரு ஃபோட்டோ எடுத்து நீங்கள் இந்த அப்ளிகேஷன் மூலமாக வந்து சென்ட் பண்ண சொல்லுவாங்க. மொத்தம் 3 டாக்குமெண்ட் தான். அதாவது உங்களுடைய ஃபோட்டோ, செல்ஃபி ஃபோட்டோ, ஆதார் கார்டு, பேன் கார்டு, இதை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே போதும். இந்த டாக்குமெண்ட்டு இதே போதும் அப்படிங்கிற மாதிரியானது தான் இந்த அப்ளிகேஷன்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் லோன் அமௌண்ட் வந்து எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஸ்டார்டிங் மினிமம் வந்து 2000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபா வரைக்கும் இந்த மாதிரியான ஆன்லைன் லோன் அப்ளிகேஷன் மூலமாக லோன் வந்து கொடுக்குறாங்க. அது அவங்களுடைய அது யாருக்கு எவ்வளோ கொடுக்கணுமோ அது வந்து இந்த பேன் கார்டு, ஆதார் கார்டு அதை வந்து அவங்க செக் பண்ணிவிட்டு அதை அவங்க லிமிட்டை வந்து அவங்க தான் அதை முடிவு பண்ணுறாங்க. அது ஒருவேளை நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு வந்து எவ்வளோ லோன் கொடுப்பாங்க அப்படிங்கிறது உங்களுடைய பேன் கார்டு, ஆதார் கார்டு கொடுத்தீங்க அப்படின்னா மட்டும்தான் தெரியும். இப்போ 2000 ரூபா உதாரணத்துக்கு ஒரு 10,000 ரூபா உங்களுக்கு லோன் வந்து அப்ரூவ்டு ஆயிடுச்சு அப்படின்னா உடனடியாக இன்ஸ்டண்ட்டாக வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆயிடும். அதில் வந்து அவங்க அதெல்லாம் எந்த தவறும் அவர் பண்ணுறதில்ல. இப்போ நம்ம வந்து உடனடியாக லோன் வந்து கிடச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வெளியில் உடனடியாக போயிட்டு லோனை வாங்க முடியாது. இப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்த டாக்குமெண்ட்டை மட்டும் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உடனே போயிடும். இப்போ இதில் இன்னொரு பிரச்சனை என்ன இருக்குது அப்படின்னா, ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம வெளியில் பணம் வாங்குகிறோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வட்டின்னு சொல்கிற மாதிரி இவங்க வந்து இந்த ஆன்லைனில் வந்து ப்ராசஸிங் ஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு நம்ம சொல்ல வரோம், அதாவது இதை வந்து ஒரு நபர் வந்து ஆன்லைன்லேயே வீடியோவாக பதிவு பண்ணியிருந்தாங்க. 2000 ரூபா பணத்துக்கு வந்து அவங்க வந்து 800 ரூபா வரைக்கும் அந்த பணத்தை வந்து பிடிச்சிக்கிறாங்களா, அதாவது ப்ராசஸிங் ஃபீஸு இந்த மாதிரியான விஷயங்களை பிடிச்சிட்டு அது வந்து ஒரு 1200 ரூபா வரைக்கும் தான் நம்மளுடைய அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சில அப்ளிகேஷனில் வந்து 50,000 ரூபாய் வரைக்கும், 50,000 ரூபா அமௌண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகுது மேக்ஸிமம் அமௌண்ட்டு அப்படின்னா அதற்கு வந்து ஒரு 10,000 ரூபா வரைக்கும் அந்த பணத்தை வந்து பிடிச்சிட்டு மிச்சம் இருக்கிற 40,000 ரூபா அமௌண்ட்டை உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆயிரும். இப்போ வந்து நீங்கள் மறுபடியும் இதை எப்படி பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதற்கு அதிகபட்ச நாட்களே வந்து 7 நாட்கள் தான்.
நான் இன்னைக்கு வந்து இந்த லோன் வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னா அப்போ அதுல ஒரு நாளை வந்து கழிச்சுங்க. அப்ப இன்னையில இருந்து நான் 6 நாளைக்குள்ள இந்த அமௌண்ட்டை வந்து நான் கட்டணும். அப்படி நீங்க கட்டலை அப்படின்னா இதுல அதுக்கப்புறம் தான் இருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இப்ப நீங்க கட்டாத பட்சத்துல இப்ப இதுக்கு அப்படின்னு ஒரு சில ஆட்களை வச்சிருக்காங்க. அதாவது இவங்களுக்கு அப்படிங்கிறது எந்தவித கஸ்டமர் கேரும் அப்படியெல்லாம் எந்த இதுவுமே இல்லை. எந்த ஒரு அப்ளிகேஷன்லையும் எந்தவித கஸ்டமர் கேரும் இல்லை. அதுக்குன்னு இந்த வட மாநில ஹிந்தி தெரிஞ்ச பசங்களை தான் இது வந்து வேலைக்கு வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட இந்த நம்மளுடைய ஃபோன் நம்பர் மூலமா நமக்கு வந்து ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ நான் வந்து இன்னைக்கு டியூ டேட்டை கட்டணும் அப்படின்னா காலையில இருந்து நைட்டு வரைக்கும் உங்களுக்கு அந்த ஃபோன் வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது கரெக்டாக லோனை கட்டுங்க 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 அப்படின்ட்டு. தமிழ்ல ஒன்றும் சொல்ல போறதில்ல, அவன் வந்து சொல்றது வந்து ஹிந்தியில அப்படிங்கிறத ஹிந்தியில சொல்றான். இப்போ நீங்க வந்து சரியா அதை வந்து கட்டலை அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் வந்து எங்க போகுது அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த அப்ளிகேஷனை நீங்க இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுடைய கான்டாக்ட்ஸு ஃபோட்டோஸ் இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கலாம், நாங்கள் வந்து பெர்மிஷன் கொடுங்க அப்படிங்கிறதுனால தான் இந்த அப்ளிகேஷன் வந்து உங்கள் மொபைல்லே இன்ஸ்டால் ஆகும். அப்போ உங்களுடைய கான்டாக்ட்ஸ் ஃபுல்லாகவே அவன்கிட்ட இருக்கும். அப்போ நீங்கள் அதில் வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட கான்டாக்ட் எல்லாமே இருக்கும். அப்போ அந்த மாதிரியான நபர்களுக்கு வந்து இவங்க வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரியான உங்கள் நண்பர் உங்களுடைய பையன் இது இவ்வளோ வந்து பணம் வாங்கியிருக்காரு, அவர் வந்து கட்டலை பாருங்க அப்படின்ட்டு நாம் வந்து இந்த அப்ளிகேஷன் மூலமாக சென்ட் பண்ண பேன் கார்டு ஆதார் கார்டு செல்ஃபி இந்த மாதிரியான ஃபோட்டோக்களையும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு வந்து இந்த அந்த இமேஜஸ் அதுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே வந்து அனுப்புவாங்க. இன்னும் ஃபேக்கான ஒரு சில இமேஜஸை நம்ம ஃபோட்டோவோட ஃபேக்கான இமேஜஸ் எல்லாம் சேர்த்து வச்சு அனுப்புறது கூட வாய்ப்பு இருக்கு. இப்போ இதுக்கும் வந்து எந்த வித ரெஸ்பான்ஸ் இல்லை, அதாவது அந்த அமௌண்ட் வந்து நம்ம கட்டலை அப்படின்னா அடுத்து வந்து இந்த ஹிந்தி தெரிஞ்ச பசங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்வான்ட் வேர்ட்ஸ்ன்னு சொல்றது, அதாவது ரொம்ப கேட்க முடியாத வார்த்தைகளால் வந்து நம்மளை மட்டும் இல்லை இந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களை டோட்டலாகவே அவ்வளவு அசிங்கமாக வந்து பேசுகிறாங்க. இதற்கான ஆடியோ வந்து நீங்கள் இந்த சமூக வலைதளம் சொல்லப்படுற ஃபேஸ்புக் இந்த மாதிரியான இதில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே நிறைய இந்த மாதிரி ஆடியோக்கெல்லாம் இருக்குது. அதை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆன்லைனில் லோன் வந்து வாங்குறதுக்கு உங்களுக்கு வந்து மனசே வராது. அந்த மாதிரியான வார்த்தைகளை வந்து பயன்படுத்துகிறாங்க. இப்போ சப்போஸ் இதுலேயும் முடியல, இதுக்கும் நீங்கள் வந்து மசிஞ்சு கொடுக்கல அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் இதை வந்து வசூலிக்கிறதுக்கு அப்படின்னு ரெக்கவரி பெர்சன் அப்படின்னு ஒரு சில ஆட்களை வந்து ரவுடி மாதிரியான ஆட்களை வந்து நியமிச்சிடுறாங்க. அந்த மாதிரியான ஆட்கள் மறுபடியும் நம்மளுக்கு ஃபோன் மூலமாக டார்ச்சர் பண்ணுவாங்க. அப்போ வந்து நீங்கள் சரியாக வந்து உங்களோட வேலையில் வந்து ஒரு கவனம் செலுத்த முடியாது. இந்த மைண்ட் செட்லேயே தான் இருக்கணும். அதாவது நான் பணத்தை வாங்கிட்டு நான் ஏமாற்ற போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சராசரியாக கஷ்டப்படுறவங்க எனக்கு உடனடி பண தேவை வேணும், வெளியே போய் நீங்கள் கேட்டு பார்க்கலாம், அப்போ வந்து பணம் கொடுக்க மாட்டாங்க. அப்போ இந்த மாதிரியான அப்ளிகேஷனில் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு மோசமான அனுபவமாக தான் இருக்கும். இப்போ இவங்களை வந்து நீங்கள் ஏன் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாதா, இவங்க வந்து எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம போலீஸ் மூலமாகவோ சைபர் கிரைம் மூலமாகவோ கம்ப்ளைண்ட் பண்ண முடியாதா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்களை வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ உதாரணத்துக்கு மும்பையில் வந்து இதோட ஹெட் ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல போய் நேரில் போய் சர்ச் பண்ணால் கூட அதற்கான கட்டடமோ எந்த வித ஆஃபீஸுமே வந்து இருக்காது. ஒரு ஃபேக்கான அட்ரஸ்லேருந்து எல்லாமே ஃபேக்கு தான். இதை வந்து யார் ரன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 90லேருந்து 98% வரைக்கும் சைனாவில் இருக்கக்கூடிய கம்பெனிகள் மூலமாக தான் இந்த ஆன்லைன் பணத்தை வந்து லோன் மூலமாக கொடுக்குறாங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்களை வச்சு இதை வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இவங்களை வந்து ட்ராக் பண்ணவும் முடியாது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம மொபைல்ல இருந்து வேற யாருக்கும் தெரியாமல் ஃபோன் பண்ணுறோம் அப்படின்னா அதாவது ஐபி அட்ரஸ் அப்படின்னு சொல்லப்படுறத எந்த இடத்துல இருந்து இவர் கால் பண்ணுறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சு நம்ம இடத்த வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி வந்து இவங்கள நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வெவ்வேறு நாட்டில இருந்து இதை வந்து அவங்க ஆக்சஸ் பண்றாங்க. அது மட்டுமே இல்லை, அவங்களுடைய சொந்த நெட்வொர்க்லையும் இது பண்றதில்ல. இந்த விபிஎன் சொல்லப்படுற பிரைவேட் நெட்வொர்க்லையும் அவங்க பொதுவாக வந்து பயன்படுத்திக்கிறாங்க. அப்படியே வேற நெட்வொர்க்கை பயன்படுத்தும் போது நம்மளை கண்டுபிடிக்கிறதும் ரொம்ப சிரமமான விஷயம்தான். அது நீங்கள் இந்த கேஸ் இந்த மாதிரியெல்லாம் கொடுத்து அவங்கள ஒன்றுமே நம்ம பண்ணவும் முடியாது. அதுதான் உண்மை. இப்போ ஒருவேளை நான் வந்து லோன் வாங்கிட்டேன், நான் வந்து பணம் கட்ட முடியாது, என்னோட ஃபோன் நான் மொபைல் நம்பர் தானே கொடுத்துருக்கேன், நான் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு சிலர் வந்து சொல்லலாம். ஆனால் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அவர்களுடைய ஃபோன் நம்பர், ஃப்ரெண்ட்ஸோட ஃபோன் நம்பர், எல்லாருடைய ஃபோன் நம்பர் வந்து அவங்ககிட்ட வந்து இருக்கும். அப்போ அதை வச்சு தவறுதலாக வந்து
அவங்களுக்கு வந்து டார்ச்சர் கொடுக்கலாம். அப்போ இதுக்கு என்னதான் வழி அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரியான ஆன்லைன் லோன் உங்களுக்கு மொபைல்லையோ சிஸ்டத்துலையோ தான் வந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பாக அதில் உள்ளே போயிட்டு இந்த ஆன்லைன் பணத்துக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க. இதுதான் நம்ம இந்த வீடியோ மூலமாக சொல்லணும்னு நினச்சது. கண்டிப்பாக அந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னாலும், சப்போஸ் வேறு யாரும் இந்த மாதிரியான லோன் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா, அதை வந்து நீங்கள் அதை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரியான முக்கியமான பயனுள்ள தகவலை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.